ஃபைனல் வந்து யார் வேணா அடிச்சுக்கோங்க, எவன் வேணா அடிச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆர்சிபிக்கு மட்டும் கப்பை கொடுத்துறாதீங்க. சிஎஸ்கே ஃபேனை புரிஞ்சிக்கவே முடியாது. எங்க வேணாலும் பேசுவானுங்க. திடீர்னு மும்பை ஃபேனா இருவாங்க, நாளைக்கு SRH ஃபேனா ஆவாங்க. ஏசலூட் இல்லாதனால ஆர்சிபி கொஞ்சம் பவுலிங் யூனிட் வந்து அன்ஸ்டேபிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரும் வந்துட்டாரு. ஈசாலா கப் நம்மதே தான். எங்கன்னா ஸ்ரேஷர் கேப்டனா வந்து பண்றான் அவன் வேஸ்ட். நான் சத்தியமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல சூப்பரா இருந்தான். ஆனா இங்க வந்து மும்பை ஆர்சிபி இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி தவிர வேற யாரு கப்படிச்சாலும் நல்லா தான் சார் இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல ஜி, அதனால தான் சொல்றேன். அவனுங்க கப்படிக்காம இந்த பேச்சு பேசுறானுங்க. கப்புல அடிச்சாங்கன்னா கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த ஒரு கப்புக்கே அவங்க 10 கப் அடிச்ச மாதிரி பேசுவாங்க ஜி. வேணாம். மும்பை ஆர்சிபி ஆர்சிபி வந்து 18 வருஷமா இருக்காங்க. அவங்க அச்சா நல்லா இருக்கும். பஞ்சாப்பும் அச்சா நல்லா இருக்கும். மும்பை வேணா கப் அடிக்க கூடாது. 5 கப்பு போதாதா அவங்க ஃபேன்ஸுக்கு? ஏற்கனவே அம்பையரை வச்சு ஜெயிக்கிறாங்க. இந்த மேட்சா அம்பையரை வச்சு ஜெயிப்பாங்க பார்க்கலாம். நேற்று ஏதோ மேட்ச்ல தோத்துட்டு இருக்காங்க, பாவம் கண்ணு கலங்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எங்க பங்காளிங்க உள்ள வராங்க, எங்க பங்காளிங்க வந்து ஆர்சிபி ஓட விடுவாங்க அப்படின்னு நிறைய பேர். அவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமா, சிஎஸ்கே ஃபேனை புரிஞ்சிக்கவே முடியாது. எங்க வேணாலும் பேசுவானுங்க. திடீர்னு மும்பை ஃபேனா இருவாங்க, நாளைக்கு SRH ஃபேனா ஆவாங்க. சிஎஸ்கே ஃபேன்னா சிஎஸ்கே மட்டும்தான். அதுவும் ஃபேன்ஸ்ல ஃபேன்ஸ்ல ஆகுறாங்க. ஒரு 2-3 சில பேர் மட்டும்தான் இந்த மாரி ஆகுறாங்க. ஆர்சிபி பஞ்சாப் 2 பேர் கப்படிச்சா போதும். ஜிடி அவங்க எவ்வளவு முடியுதோ அவங்க ட்ரை பண்றாங்க. இங்க அம்பையரை வச்சு மேல வந்தா ஹர்திக் பாண்டியா நல்லா தான் கேப்டன்சி பண்றாரு. ரோஹித் சர்மா பார்க்கலாம், நல்லா தான் பண்றாரு. கன்ஃபார்மா ஆர்சிபி தான். பஞ்சாப் ஏதோ குழுக்கள்ல நேற்று ஜெயிச்சுட்டு இருக்காங்க பாவம். ஆனா ஆர்சிபி அப்படி இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் மட்டும் அடிதாங்க, உரிதாங்க. சிஎஸ்கே ஓட விட்டாங்க. 2 பக்கமும் வெயிட். நீங்க ஃபைனல்ஸ் சூடு பிடிக்கணும்னா ஆர்சிபி மும்பை 2 பேர் ஃபைனல்ஸ் நந்துச்சுன்னா அவ்வளவுதான். சார்பட்டா பண்ணல யார் ஜெயிக்கிறாங்களோ வின்னு. மும்பை டீம் வந்து ஆல் ஓவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து குரூஷியல் மேட்ச்ல விடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த தடவை கையில இருக்கிற மேட்ச்ல விடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு எலிமினேட்டர் வந்து ஆர்சிபி மும்பையும் ஆடணும். எலிமினேட்டர்லயே வந்து ஆர்சிபி வெளில போயிடணும். அதுதான் என் ஆசை. ஃபைனல் வந்து யார் வேணா அடிச்சுக்கோங்க, எவன் வேணா அடிச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆர்சிபிக்கு மட்டும் கப்பை கொடுத்துறாதீங்க. அவர் ஃபீல்ட் இல்லைனாலும் வந்து அந்த சைட்லயே நின்று தான் ஃபுல்லா பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனையா தெரியல எனக்கு. அதான் சொல்றேன், ஆர்சிபி தவிர வேற எந்த டீம் கப் அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, ஓகே. முதல் கப் வந்து ஆர்சிபிக்கா பஞ்சாப்க்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாபுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ லாஸ்ட் இயர் KKR அடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த தடவை IPL அடிச்சு கொடுத்தா ஐம் ஹாப்பி. பிரீத்தி அப்படின்னு பார்த்தா எனக்கு காவியா மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசை. பாவம் வெளியில போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, பஞ்சாப் அடிச்சாலும் சந்தோஷம் தான். ஆர்சிபினா பாவம் பசங்க அடி கூட அடியில அடிச்சுட்டு போட்டோம். என்ன பண்றது தம்பி? அது உங்க கருத்து. ஆர்சிபி ஃபேன் தான் நீ பேசு. ஆர்சிபி ஃபேன்லாம் இல்லை, நான் SRH ஃபேன் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அடியில 18 வருஷமா உள்ள ஃபைனல்ஸ் போயிட்டு ஒண்ணுமே பண்ணல. அதனால இந்த வாட்டியாச்சும் ஜெயிச்சுன்னு போட்டோம். அவங்க பாவம் விராட் கோலியும் 18 வருஷமா ஆடுறாரு அந்த டீம். ஆனா சூப்பர் டீம் தான் அது. செம்மையா ஆடுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனல்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. இப்போ கப்பு அவங்க தான் அடிக்கணும். நல்லா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்ல அடிச்சாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. இன்னைக்கு ஜெயிச்சா அவங்க ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் போயிட்டு அவங்க ஃபைனல்ஸ். என்ன காரணத்துக்காக ஆர்சிபி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? மும்பை 6 கப்பு வச்சுக்கிறான், 5 கப்பு வச்சுக்கிறான். இந்த மேட்ச் வச்சானா 6 கப். ஆர்சிபி ஒரு கப்பு உடையில 18 வருஷமா எல்லாருமே அவங்க டீம் ஃபைனல்ஸ் போயிட்டு தோத்துக்கிறான். இந்த வாட்டி நம்ம அச்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும். எங்கன்னா ஒழுங்கா ஆட மாட்டாங்களாண்ணா? எங்கன்னா ஸ்ரேஷர் கேப்டனா வந்து பண்றான் அவன் வேஸ்ட். நான் சத்தியமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல சூப்பரா இருந்தான். ஆனா இங்க வந்து ஒன்னும் பண்ண மாட்டான். பஞ்சாப் பாவம் ஏற்கனவே அவங்க ஒழுங்கா ஆடி இருந்தாக்கா நல்லா வந்துருக்கலாம். என்ன பண்றது? MA ஜெயிச்சு என்ன பண்ண போறானுங்க? அவனு உள்ளதான் இருக்கிறானுங்க. இப்போ இருக்கிற பேசஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமே ஸ்ட்ராங்கான டீம் தான். ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டாப் 4 கன்சிடர் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருந்து ஒரு ஃபைட் பேக் கொடுத்து எப்படியோ டாப் 4 வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு என்னன்னா, நேற்று நடந்த பார்த்தபோது பஞ்சாப் வந்து கடப்பாறை சைடு எவ்வளோ டார்கெட் ஊற்றலாம் சேஸ் பண்ணிடுறானுங்க, டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று மும்பை இந்தியன்ஸை போட்டு போலம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பெங்களூருக்கும் லக்னோவுக்கும் மேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து பெங்களூர் வின் பண்ணால் ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னா அதை விட்டுருவாங்க. வின் பண்றாங்க உள்ள போறாங்க. இல்லை அதுதான் இப்போ இதை வச்சு தான் இருக்குது. பெங்களூர் வந்து இந்த மேட்ச் தோத்துறாங்க. இன்கேஸ் வந்து அவங்க டாப் 3 டாப் 2 வர முடியாது. பாட்டம் 2 தான். ஐ மீன் டாப் 4ல தேர்ட் 4. அப்படி இருக்கும்போது எலிமினேட்டர்லேயே அவனை நாக் அவுட்ஸ் அதுக்கு சான்ஸ் இருக்குது. 3-4 வந்தாங்கன்னா. ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தெரியும், பிளே ஆஃப் வந்துட்டாங்கனாலே ஒரு சொதப்பல் டீமாக தான் இருப்பாங்க. பாஸ் 18 இயர்ஸாகவே. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் மும்பையான்னு கேட்கறத விட மும்பையா பஞ்சாபான்னு கேட்கலாம். ஏன்னா பஞ்சாப் ஒரு ஸ்ட்ராங்கான டீம். கப்படி இதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் இயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளே ஆஃப் வந்திருக்காங்க பஞ்சாப். ஸோ அப்படி இருக்கும்போது பஞ்சாப் கப்படி சான்ஸ் இருக்குது எனக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கணும்னா.
சுரேஷ் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு கண்டிப்பா. ஏன்னா இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆமாண்ணா அண்டர் ரேட்டட் கேப்டனோட போனாட்டி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த வாட்டி பிளே ஆஃப் வந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து அவர் பேரே கிடையாது, ஸ்குவாட்ல பேரே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பிசிசிஐ என்ன பண்றாங்க அப்படின்ற போது கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் மேல ஒரு கண்ணு இருக்கணும் டீமுக்கு. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த கப் எடுப்பாரு. ப்ரூஃப் பண்ணிட்டாருங்கண்ணா. ஏஷியா கப்பில் அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறமா இப்போ கப்பில் அடிச்சிருக்காரு, எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இதே மாதிரி பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க. சாய் சுதர்ஷன் சான்ஸ் கிடைச்சிச்சு, அதுவும் சொல்ல முடியாது. ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு, ஓகே இன்ஜுரி, இப்போ ஸ்குவாட்ல இருக்காரு. சஞ்சு சாம்சன் என்ன பண்ண? சஞ்சு சாம்சனுக்கு போதான் சான்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா இந்தியன் டீமில் எடுத்தீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ வேர்ல்டு கப்லையும் போன வருஷம் சாம்பியன்ஸ், இந்த வருஷம் பிளே வந்திருக்காரு. அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்தா தெரியும் அவங்க எப்படியே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ பார்க்கணும். பிசிசிஐ கான்ட்ராக்ட்னா முடிச்சு இப்போ அந்த கான்ட்ராக்டுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு அகேன்ஸ்டா. அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு திரும்ப அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இப்போ கேள்விக்குரிய ஸ்ரேயஸ் ஐயர். பீப்புள்ஸ் ஃபேவரட்டாக மாதிரி வர இந்தியாஸ் பீப்புள்ஸ் ஃபேவரட் கண்டிப்பாக ஆயிட்டாருண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் முதல் கொண்டு இப்போ எந்தெந்த டீமும் நாக் அவுட் ஆயிருக்கோ பஞ்சாப் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மேலே அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக கப் அடிப்பாங்கன்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஃபேன்ஸாக நாங்கள் இருப்போம். ஆர்சிபி அப்போ ஏதாவது ஒரு வழியில் ஆர்சிபி இதுக்கப்புறமும் ஜெயிக்கலாம்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே ஃபேன்ஸா? ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸாலே ஆர்சிபி அகைன்ஸ்டாக இருக்காங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. இப்போ நானுமே ஆர்சிபி கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில மேட்ச் எங்களை அவனுக்கு அப்படி பேசும்போது எங்களுக்கு ஆண்டே நாங்கள் பேசுறதுனால தான் அது தப்பாக மாறுது. எங்களுக்கு கப் அடிச்சா சந்தோஷம் தான். இப்போ யாரும் கப் எல்லாருமே அதுதான் விளையாடுறோம். கப் அடிச்சா ஹாப்பி தான் பெங்களூரும். ஆனால் யார் வந்து குவாலிஃபைடு இவங்க தான் அடிக்கணும் அப்படின்னா யார்? பஞ்சாப். ரெண்டு டீமுமே பெட்டராக தான் இருக்காங்க. ஏசலூட் இல்லாதனால ஆர்சிபி கொஞ்சம் பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரும் வந்துட்டாரு. ஈசாலா கப் நம்மதே தான். ஆனால் இப்போ அது சொல்லக்கூடாது. கப் அடிச்ச பிறகு இதனால பேசிக்கலாம். டாக்ஸிக்கான சென்னை ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருக்காங்க எங்கள் சைடு. கப் அடிச்ச பிறகு பேசிக்கலாம். 18 வருஷம் முடிஞ்சதுன்னா குருசாமின்னு சொன்னாங்க. பார்ப்போம். குருசாமி ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம லாயல் ஃபார் ஆர்சிபி எப்போவுமே. 17 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்லுவோம் கண்டிப்பாக கப் அடிப்பாங்க. அடுத்த வருஷமும் கப் அடிப்பாங்க. எப்போவுமே கப் அடிப்பாங்க. என்னானாலும் ஆர்சிபி விராட் கோலி. இப்படி இல்லை, ரெண்டு சைடுமே டாக்ஸிசிட்டி இருக்கு. டாக்ஸிசிட்டி ஃபேன்ஸ் ஆர்சிபியில் கொஞ்சம் அதிகமாக மேபி இருக்கலாம். ஏன்னா ஆர்சிபி கொஞ்சம் ஃபேன் பேஸ் கொஞ்சம் கூடயா இருக்கலாம். இப்போ இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே இம்மெச்சூர்டான பசங்க எல்லாருமே ஆர்சிபி ஃபேனாக தான் இருக்காங்க. டாக்ஸிசிட்டி ஃபேன்ஸ் பேஸ் ஆர்சிபியில் அதிகமாக இருக்குது. அதனால அவங்க சொல்றது எடுத்துக்கலாம். ஆனால் மெச்சூர்டான சில ஃபேன்ஸும் இருக்காங்க. இன்னமும் டோனி பிடிச்சி, விராட் கோலி பிடிச்சி, கெயில் பிடிச்சி, ஏபிடிஎல்எஸ் பிடிச்சி எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஃபேனா ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்படுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆர்சிபி ஜெயிச்சா பெங்களூர்ல செலிப்ரேஷனாக இருக்கும், சென்னையில் கொஞ்சம் சோகமாக இருக்கும். லாலிபாப்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க இப்பவே. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி உண்மைக்குமே ஒரு அண்டர் ரேட்டடான கேப்டன்சியாக தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்பவே நல்லா கேப்டன்சி பண்ணி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி இந்த வாட்டி அவர் கப் அடிச்சாலும் ஹாப்பி தான். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இதயத்தின் ஓரத்தில் எப்பவுமே ஆர்சிபி தான். யார் நல்லா எண்ட் ஆஃப் த டே யார் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஸோ எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷம். எப்பவுமே ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷம். ஆர்சிபி எதனால? கோலிக்காக. ஓகே, கோலி இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. ஸ்டில் ஏன் கோலி வந்து சப்போர்ட் பண்றீங்க? அது அவரோட பர்சனல் கேரக்டரு. ஸோ அவர் அப்படி இருந்தால் தான் கோலினே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகே, ஆர்சிபி மெயினாக இந்த வருஷம் கப் அடிக்கணும் அப்படின்ட்டு என்ன? ரொம்ப வருஷமாக அவங்க கப்பே அடிக்கல. ஸோ இந்த டைம் அவங்க அடித்தா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி. கப் அடிக்காமல் இருக்காங்களா? அவங்களும் உள்ள இருக்காங்களா? அவங்க ரெண்டு பேர் கம்பெனி. எனக்கு பர்சனலாக கோலி பிடிக்குங்க. கோலி பிடிக்கும். எஸ். ஸோ எப்படி இருக்காங்க இந்த வருஷம் டீம் வந்து ஆர்சிபி? நல்லா டைட்டாக தான் இருக்காங்க. ஸோ ஃபைனல் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. எஸ், ஃபைனல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அடிச்சுட்டு பேசுகிறோம் தான் சொல்கிறாங்க. ஓகே, அவங்க பெர்ஸ்பெக்ஷன் அப்படி. பட் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். எஸ். பெருசாக வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இதுவாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது ஆர்சிபி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அது அவங்க பர்சனலாக அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான். இப்போ நானே ஆர்சிபி சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தான். நான் தோனின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இல்லாத செகண்ட் சான்ஸை வந்து நான் கோலி பார்ப்பேன். அவ்வளோதான். இப்படி தான் இருக்காங்களா ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸ்? ஆனால் வந்து மீடியாவில் இந்த இதில் அதான் நான் சொன்ன மாதிரி, அதாவது அவங்க பர்சனலாக அவங்க எப்படி இருக்காங்க. நான் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கிற ஒப்பீனியன் பொறுத்து தான். ஒரு கப் அடிச்சிட்டா கூட 10 கப் அடிக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸும். அதை எப்படி பார்க்குறீங்க? அடிக்கட்டுமே, அடித்தா தானே தெரியும். அடிச்சு பார்க்கலாம். விராட் கோலிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க இத்தனை வருஷமாக ஆடிட்டு இருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ஃபைனலுக்கு போக முடியல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க ஃபைனல் போவாங்க. கண்டிப்பாக விராட் கோலிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். அதனால தான் 18வது வருஷம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பார்த்தாங்க, பேரை கூட சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. பட் இந்த வாட்டி அதை சொல்ல விராட் கோலிக்கான ஒரு ட்ரிபியூட் தான் இந்த இந்த கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க அடிப்பாங்க கப் ஐபிஎல். ஷோர். சப்போர்ட் பண்ணுறீங்க பர்சனலி? இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வரல, அதனால ஆர்சிபிக்கு சப்போர்ட். அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. மோஸ்ட்லி வந்து சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சிபி மேலே வந்து ரொம்ப காண்டா இருக்காங்களே. அப்படி இது கேமுங்க, எதுக்கு காண்டா இருக்கணும்? இதுக்கு கேம், இது கேம் ஸ்போர்ட்டுக்கு தான் ஆடலாம் கேம், அதனால தான்.
ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்பெஷலி சென்னைக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். ஸோ இந்த சென்னை வராதனால அந்த ஆறுதல் வந்து நம்ம ஆர்சிபி கப் அடிச்சு விராட் கோலிக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும், கொடுக்கலாம். அதனால் சரி, மற்ற டீம்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? குஜராத் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த வாட்டி அவங்களும் நல்ல கேம் ஆடி இருக்காங்க. குஜராத்தும் நல்ல பிளேயிங்க, சுமன் கில்லும் சரி, மற்றவங்க நல்லா ஆடி இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். கொஞ்சம் நிறைய பேசுவாங்களா ஆர்சிபி ஃபேன்ஸ்? சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்களே? பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, அது வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக